அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டே வரோம். அரிசி கோதுமையில் செஞ்ச உணவுகளை, கேழ்வரகு இதில் இருந்து செஞ்ச உணவுகளை சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வரோம். உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டு வரோம். அப்போது அதில் அப்படி சாப்பிட்டே நம்ம பழகின நமக்கு நிறைய உடம்புல நோய் இருந்தாலும் நம்ம அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம். நம்ம நோய்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம், அப்படி அந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள் இதுதான் காரணம்னு சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா மாற்று உணவு என்ன, இது சாப்பிட்லன்னா வேறு எதை சாப்பிட்றது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ தெரிஞ்சு போச்சு எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதை தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், பழங்கள், கடலைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், தயிர், மோர், பால், தேன் இந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு, அதாவது இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்த்து விட்டு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதையெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன் இந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு நல்லா வேலை செய்யுது. அதாவது என்னென்னா, செரிமானம் சிறப்பாக இருக்குது, தலைவலி வராது, சளி பிடிக்காது, மூக்கடைப்பு வராது, இப்படி நல்ல நன்மைகள் வருது. நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம், சோம்பேறியாக இருக்கவே மாட்டோம். எதையாவது சாதிக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு லட்சியம், ஒரு முழுமையான மனுஷங்களாக வாழணும், குடும்பம் இப்படி பன்முக ஆளுமைத்தன்மை, தொழிலையும் சிறப்பாக இருக்கணும், குடும்பத்துலேயும் நல்ல ஒரு குடும்பத்துலேயும் சிறப்பாக இருக்கணும், நண்பர்கள், உறவினர்கள், விளையாடுறது, அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த லட்சியம் நமக்கு வரும். ஒரு அலட்சியவாதியாக நம்ம இருக்க மாட்டோம். உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துப்போம். இப்படி நல்ல நன்மைகளை நம்ம உணர ஆரம்பிச்சிரும். இப்படி ஒரு மனித உணவுகளை நாம் பின்பற்றும் பொழுது, அதாவது தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு மனித உணவுகளை நம்ம பின்பற்றும் போது நமக்கு நிறைய நன்மைகளை நம்ம அடைய ஆரம்பிச்சிருவோம். நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம உணரவும் ஒப்புக்கொள்ளவும் ஆரம்பித்து விடுவோம். சும்மா வெறும் நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் உங்களுக்கு அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்கள் உடம்பு வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிரும். நீங்கள் உடல் பருமன் இருக்கும், அது உடல் பருமன் குறைய ஆரம்பிச்சிரும். சளி பிடிக்காது, மூக்கடைப்பு ஏற்படாது, முடி கொட்டாது, உடம்பை நல்லா பார்த்துப்பீங்க. உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை வந்துடும். உங்கள் உடம்பில் ஏற்படுற உங்கள் உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் கவனிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்படி இருக்கிற நீங்கள் திடீர்னால மீண்டும் அந்த பழைய உணவுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. மீண்டும் பழைய உணவுனா இது இட்லி, பூரி, பொங்கல், தோசை. ஏன்னா புதுசாக நம்ம மாறும்போது நம்ம மாறிய அந்த மனித உணவை பின்பற்றும் போது அந்த மனித உணவு மேலே நம்ம ஏன்னா இது புது உணவு அப்படிங்கும்போது ஏற்கனவே பழைய உணவு என்பது என்னது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மீன், முட்டை இந்த உணவுகள் மேலேயும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க தானே செய்யும். திரும்பவும் அந்த இதுக்கு போகலாமா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும்போது ஒரு மனசு அலைபாயும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் அந்த பழைய உணவு முறையை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிடும்போது அந்த பழைய உணவுகளை சாப்பிட்றதுனால ஏற்படுற அந்த பிரச்சனைகள் மீண்டும் வந்துடும். சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், மூக்கடைக்க ஆரம்பிச்சிடும், மூக்கடைப்பு, செரிமான குறைபாடு, மலச்சிக்கல், உடல் பருமன், முடி கொட்டுறது, இப்படி எல்லா அலட்சிய சோம்பேறித்தனம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஒரு லட்சியவாதியாக இருக்கவே முடியாது. மீண்டும் அலட்சியவாதியாக ஆரம்பித்துவிடும். நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம அலட்சியப்படுத்தும், உடல் அழகையும் அலட்சியப்படுத்தும். அப்போ அந்த பழைய உணவுகளை நம்ம ரொம்ப காலமாக அந்த பழைய உணவு தான் சாப்பிட்டோம். இப்போ புதுசாக நம்ம மனித உணவுக்கு மாறும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையே மாறி போன மாதிரி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் குணமாகும், உடல் பருமன் குறையும், முடி கொட்டாது, நல்ல ஒரு லட்சியவாதியாக இருப்போம், சோம்பேறியாக இருக்க மாட்டோம், நம்ம தலைவலி வராது, சளி பிடிக்காது. இப்படி நல்ல மனித உணவுகளை பின்பற்றும் போது நமக்கு நிறைய நன்மைகள் வருது. சரி, மனித உணவுகளை பின்பற்றுறோம், நமக்கு நிறைய நன்மைகள் வருது. இருந்தாலும் நம்ம ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வந்த இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை அது மேலே நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவோம், மனசு அலைபாய்ந்து மீண்டும் அந்த பழைய உணவு முறையை நம்ம பின்பற்றுவோம். அந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி அதை சாப்பிடுவோம். நம்ம மனசு அலைபாய்ந்து திரும்ப அந்த பழைய உணவுக்கு போவோமா. பழைய உணவை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும், சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், மூக்கடைப்பு வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், உடல் பருமனாக ஆரம்பிச்சிடும், உணவு சரியாக செரிமானமாகுது, மலச்சிக்கல் ஆகும், அப்புறம் சோம்பேறித்தனம் வரும். அந்த பழைய பிரச்சனை தானாக வந்துடும். பழைய உணவு முறையை பின்பற்றினால் அந்த பழைய பிரச்சனைகளும் தானாக திரும்பவும் வந்துடும்.
அந்த பழைய பிரச்சனைகள், அந்த பழைய உணவுகளின் சொந்தக்காரர்கள் யார்? அந்த நோய்கள் தான். தலைவலி, முடி கொட்டுறது, உடல் பருமனாகிறது, மூக்கடைப்பு, மலச்சிக்கல், உணவு செரிமான குறைபாடு, அது மீண்டும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த பழைய உணவு முறையால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, உடல் உபாதைகள், அது மீண்டும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு பழைய உணவு முறை. அப்போ அதுக்கு பயந்துட்டே அப்போ தான் நம்ம உணர்றோம் அந்த மனித உணவு முறை, புதிதாக நாம் பின்பற்ற தொடங்கிய அந்த மனித உணவு முறையின் அந்த அருமை அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பவும் நம்ம அந்த புதிய உணவு முறையான மனித உணவு முறையை பின்பற்ற தொடங்கிவிடுவோம். பழைய உணவு முறை எவ்வளோ மோசமானதுங்கிறத இந்த மாதிரி நம்ம திரும்பவும் ஒரு மனசு அலைபாய்ந்து திரும்பவும் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் திங்கும்போது அதனால் ஏற்படுகிற அந்த பழைய பிரச்சனை, உடல் பருமனாகிறது, முடி கொட்டுறது, சளி பிடிக்கிறது, அப்புறம் உணவு செரிமான குறைபாடு, மலச்சிக்கல், கழிவுகள் முழுமையாக வெளியேறாது, சோம்பேறித்தனம், அலட்சியவாதியாக மாறுவது, உடல் ஆரோக்கியத்தையும் அழகையும் அலட்சியப்படுத்துவது, இப்படி பொழுதுபோக்குக்கு அடிமையாகிறது, எப்போ டிவி, மொபைல், இந்த மாதிரி பழைய மோசமான பழக்க வழக்கங்கள் மீண்டும் வர ஆரம்பிச்சிடும். அந்த பழைய உணவு முறைக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்லாம். இந்த சளி பிடிக்கிறது, உடல் பருமனாகிறது, இதெல்லாம் பழைய உணவு முறையான இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மீன், முட்டை, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகளும் மீண்டும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அப்போ தான் நமக்கு புரியும் அந்த புதிய மனித உணவு முறையோட அருமை அப்போ தான் நமக்கு புரியும். மீண்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய மனித உணவு முறையை பின்பற்ற தொடங்கி விடுவோம். அதனால் இது போன்று ஒரு சபலங்கள் ஏற்படும். நம்ம மனித உணவு முறையை பின்பற்றும் போது நம்ம மனசு திரும்பவும் அந்த பழைய உணவு முறைக்கே போனாலும் அதில் உங்களால் ஒரு 2-3 நாளைக்கு மேலே அதை பின்பற்ற முடியாது. ஏன்னா அதை பின்பற்றும் போது அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் உங்கள் உடம்புல வர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் பழைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் உடம்பு சரியாக ஆரோக்கியமாக இருக்காது, ரொம்ப சோம்பேறியாக இருப்பீங்க. இது எல்லாமே திரும்பவும் மனித உணவு முறையை நோக்கி உங்களை விரட்டி அடிக்கும். இப்படித்தான் நம்ம எதிர்காலத்தில் இனிமேல் எப்போவுமே இந்த மனித உணவு முறையை மனுஷங்க பின்பற்றுவாங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற உத்தரவாதத்தை நாம் எப்படி பெற முடியும்? மனுஷங்க திரும்பவும் ஏன் தானியங்களை உற்பத்தி பண்ணி சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படின்னா இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டாக்கா அது சார்ந்த பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாமிசத்தை சாப்பிட்டா, மீன் உணவுகள், முட்டை உணவுகளை சாப்பிட்டா அது சார்ந்த பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை? உணவு செரிமான குறைபாடு, மலச்சிக்கல், உடல் பருமனாகிறது, சோம்பேறித்தனமாகிறது, பிறரை அடிமைப்படுத்துவது, அந்த குணமும் மாறி போகும். சோம்பேறி ஆகிட்டா அப்போ நம்ம வேலை யார் செய்கிறது? அப்போ யாராவது உடல் அளவில் இழிச்ச வாயங்களை பார்த்துக்கிட்டு உடம்புல யார் வலிமை குறைவாக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வேலைகள்லாம் செஞ்சுக்கிறது. இப்போ ஆண்கள் ஏன் வீட்டில் பெண்களை சமைக்க சொல்கிறாங்க, துணியெல்லாம் துவைக்க சொல்கிறாங்கன்னா, இந்த உணவுகளை சாப்பிட்டோன்னா ஆம்பளைகளுக்கு எல்லாம் சோம்பேறித்தனம் வந்துருச்சு, பொம்பளைகளுக்கு வந்துடுது. ஆனால் வீட்டில் உள்ள வேலையை யார் செய்வா? அப்போ ஆண் என்ன பண்ணுறான்? தான் உடம்பை காட்டி, உடல் வலிமையை காட்டி பொண்ணுங்களை மிரட்டுறான். வீட்டில் உள்ள பொண்டாட்டியவோ அம்மாவையோ மிரட்டி, நீ சமைச்சு போடு, துணியை துவைச்சி போடு அப்படின்னு சொல்லி பெண்களை மிரட்டுறான். பெண்களும் பயந்து போய் இந்த உடல் வலிமையை பார்த்து பெண்களும் பயந்துடுறாங்க. இப்படித்தான் பெண்கள் அடிமையானதுக்கே காரணம். அந்த உணவை சாப்பிட்டாலே நீங்கள் அடிமையாயிடுவீங்க, அதாவது சோம்பேறி ஆகிடுவீங்க. அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும். இந்த உணவை சாப்பிட்டாலே பெண்களுக்கு பெண்கள் அடிமையாகிடுவாங்க, ஆண்களை அடிமைப்படுத்தி, அதாவது இந்த உணவை சாப்பிட்டாலே இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிச உணவுலாம் சாப்பிட்டா சோம்பேறி ஆகிடுவாங்க ஆணும் பெண்ணும். அதனால் ஆண் என்ன அப்போ சோம்பேறி ஆகிட்டா வீட்டில் உணவை யார் சமைக்கிறது? அந்த உணவுக்கு வேறு அடிமையாயிட்டாங்க. அப்போ அந்த உணவை யார் சமைக்கிறது? அப்போ ஆண் என்ன பண்ணுறான்? தனது உடல் வலிமையை காட்டி பெண்களை பயமுறுத்துகிறான். ஒழுங்காக சமைச்சிடலாம், அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பயமுறுத்துகிறான். பெண்களும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கும் சரி சும்மா படுத்து தூங்கணும்னு ஆசை தான். ஏன்னா இந்த உணவு சாப்பிட்டாலே சோம்பேறித்தனம் வந்துடும். இந்த தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிட்டாலே சோம்பேறித்தனம் வந்துடும். ஆனால் 2 பேரும் சோம்பேறியாக வீட்டில் கிடந்தாங்கன்னா என்ன ஆகுறது? யாராவது ஒருத்தர் வேலை செய்யணும்ல. அப்போ என்ன பண்ணுறான்? ஆண் தனது உடல் வலிமையை காட்டி உடல் வலிமை குறைவாக இருக்கிற பெண்களை அச்சுறுத்தி வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ பெண்களும் அது வேறு ஐயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ யாரையா வேலைக்கு வச்சுக்கிறாங்க, பெண்கள் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதுதான். அதனால் எதிர்காலத்தில் மக்கள் ஏன் மீண்டும் தானியங்களை நோக்கி போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம அரிசி, கோதுமை, கேழ்வரகு, மாமிசம், மீன், முட்டையெல்லாம் சாப்பிட்றோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில்
எல்லா மக்களும் இந்த மாற்றத்தை இந்த உணவுலேருந்து விடுபட மாட்டாங்க, இந்த உணவை சாப்பிட்டு தான். ஆனால் எதிர்காலத்தில் இனிமே பிறக்கிற குழந்தைகள் அவங்க வந்து இனிமேல் 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவுலேருந்து அதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாற்றம் நடந்தாலும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகுது. அங்கே வந்து தானியங்கள் கிடைக்காது, தானியங்களை வந்து உற்பத்தி பண்ண மாட்டாங்க, மாமிசம் என்பது கிடைக்காது, உப்புங்கிறது கிடைக்காது. அதனால் சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே இல்லாமல் போகும். இப்படியே உணவு முறையில் மாற்றம் ஏற்படும். அதனால் மனித மனங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்று உணவுகளுக்கு மாறுவார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உணவெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. எளிதாக உற்பத்தி செய்கிற உணவுகளை நோக்கி போவாங்க. மரங்கள், பழங்களை தருகிற மரங்களை நடுவார்கள். மாம்பழம், கொய்யாப்பழம் இப்படி நட்டமா வளர்த்தமா பறிச்சமா சாப்பிட்டோமா, அதை விட்டு நெல்லெல்லாம் விதைச்சிக்கிட்டு அதை அறுவடை பண்ணிக்கிட்டு அதை வேக வச்சு காய வச்சு அம்மியில் போட்டு குத்தி. ஏன்னா 2040 அப்புறம் உங்களுக்கு ரைஸ் மில்லாம் இருக்காது, ரைஸ் மில் எதுவும் இருக்காது. அப்போ வந்து கொஞ்சம் அதெல்லாம் வேக வச்சு காய வச்சு அம்மியில் போட்டு குத்தி புடச்சி கல் இல்லாமல் மண் இல்லாமல் அதை பொங்க வச்சு அதுக்கு ஒரு குழம்பு வச்சு அதுக்கு ஒரு உப்பும் கிடைக்காது. 2040 அப்புறம் உங்களுக்கு உப்பும் கிடைக்காது. அப்போ தானிய உணவுகளை நோக்கி மக்கள் இனிமேல் போக மாட்டாங்க. தானிய உணவுகளை நோக்கி தானிய உணவுகளை உணவாக சமைச்சு சாப்பிட்றதுல ஒரு இயற்கையான தடை வந்து விடுகிறது. இப்படி அப்போ வேறு வழியே இல்லாமல் இந்த மக்கள் மாற்று உணவுகளை நோக்கி போவாங்க. இந்த காய்கறிகள், பழங்கள் உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் பறித்த உடனே சாப்பிடுகிற உணவு முறைக்கு போவாங்க. அதுவும் இருக்கும். சில உணவுகள் வந்து சமைச்சு அதாவது வேக வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். கிழங்குகளை வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு கருணக்கிழங்கெல்லாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிடுவாங்க. மாற்று உணவுகளுக்கு பழகும்போது மாற்று உணவுகள் இவர்களுக்கு வந்து இந்த தானியங்களுக்கு மாற்றான உணவுகள், மாமிசத்திற்கு மாற்றான உணவுகள். அதுக்கு இவங்க பழகும்போது அது உடலில் நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பு அப்போ ஒரு உணவுக்கும் மனித வாழ்க்கை முறைக்கும் உள்ள ஒரு தொடர்பை கண்டுபிடித்து விடுவார்கள். இதை சாப்பிட்டா நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம், உடம்புல நோய் வராது, உடல் பருமன் ஏற்படாது, ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானம் சரியாக நடக்கும், தலைவலி வராது. அப்போ ஒரு உணவினால் நம்ம வந்து உணவு மூலமாக நமது வாழ்க்கையை ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையாக மாற்றலாம், ஆரோக்கியமான வாழ்க்கையாக மாற்றலாம், பாதுகாப்பான வாழ்க்கையாக மாற்றலாம். அப்படிங்கிற உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னா அந்த பாதுகாப்பான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிற உணவுகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அப்போ தான் வந்து இந்தந்த உணவுகளை சாப்பிடாதீங்க, இது கேடு, அரிசியை சாப்பிடாத, கேழ்வரகு சாப்பிடாத, கோதுமையினால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடாத அப்படின்னு, அது வந்து மோசமானது, தலைவலி வரும், மலச்சிக்கல் வரும், உடல் பருமன் ஆகும், சோம்பேறி ஆகிடுவ, முடி கொட்டும், உடல் நலனை பற்றியோ உடல் ஆரோக்கியத்தை பற்றியோ உடல் அழகை பற்றியோ உனக்கு அக்கறையே வராது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அது சார்ந்த விழிப்புணர்வை பெற ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது நீங்கள் தானிய உணவை சாப்பிட்டீங்கன்னா, மாமிச உணவு, மீன் உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் அழகை பற்றி உங்களால் அக்கறையை எடுத்துக்க முடியாது. உங்கள் உடல் குண்டானா என்ன, தொப்பையாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உடல் அழகை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உங்களால் அக்கறை செலுத்தவே முடியாது. அந்த தானிய உணவுகளுக்கு அடிமையாயிட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏன் மக்கள் தொந்தியும் தொப்பையுமா உடல் பருமனாக இருக்காங்கன்னா, அவங்களால அவங்க உடல் அழகு மேலே ஒரு அக்கறையை செலுத்தவே முடியல, ஒரு கவனத்தை செலுத்தவே முடியல. அந்த அளவுக்கு இது சோம்பேறியாக்குது. இதை சாப்பிட்றதா நம்மளுடைய லட்சியமாக மாறிவிடுகிறது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இருக்குல்ல, இதை சாப்பிடுவதே நமது லட்சியமாக மாறிவிடுகிறது. அதிலே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். அப்போ நம்ம உடலெல்லாம் அழகாக வச்சுக்கணும் வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. இதை சாப்பிட்றதுலே அவங்க நிறைவடைந்து விடுகிறார்கள். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக வாழ்வின் பிறவியை அந்த மனித உயிர்களாக பிறந்த அந்த பயனை அனுபவித்து விடுவதாக உணர்கிறார்கள். அந்த அளவுக்கு மோசமான உணவு இந்த தானிய உணவுகள் மற்றும் மாமிச உணவு, மீன் உணவு மற்றும் முட்டை உணவு. அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்து மேலே ஒரு அக்கறை, அழகாக இருக்கணுங்கிற அந்த ஆசை அதெல்லாம் இல்லாமல் போயிடும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் அழகாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம அதிக நாள் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வரும். இல்லைன்னா சாகணுங்கிற எண்ணம் தான் வரும். உடல் ஆரோக்கியம் மேலே உனக்கு ஒரு அக்கறை இல்லையா, அது குண்டாக இருக்குது, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. அப்போ அழகாக இருக்கணும், அதை பற்றி ஒரு கவலை இல்லைன்னா அப்போ உனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லை, சாகணுங்கிற ஆசை தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான், உடல் அழகாக இருந்தால் தான் உனக்கு நீ ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம், உற்சாகம்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் அழகாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஆசையே வரும். சும்மா முதுமையாக இருந்தாலும் அந்த வயசுலேயும் ஒரு அழகு இருக்குது. அந்த அழகு இல்லையா, சும்மா தொப்பையும் தொந்தியுமா இருக்கிற, உன்னை பார்த்தாலே அசிங்கமாக இருக்குது,
அப்படின்னா உனக்கே சீக்கிரமாக செத்து போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும்.